ஆபாச வீடியோவை மதன் வெளியிட்டு அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்நிலையில் நேற்று மதனின் யூடியூப் பக்கம் முடக்கப்பட்டது. மேலும் அவர் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டார். அண்ணாமலையின் ஆதரவோடும் அவரது ஒப்புதலோடும் தான் ராகவனின் கட்சி தலைவராக தான் பதவியேற்றதும் தனது அறையின் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கும் உள்ளே நடப்பது தெரியும் விதமாக கதவை மாற்றியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். குஷ்பு, காயத்ரி ரகுராம் யார் வந்தாலும் கதவை திறந்து வைத்துதான் பேசுவேன் என்று அந்த வீடியோவில் விரைவில் இதற்கான வீடியோவையும் வெளியிடுவதாக மதன் தெரிவித்துள்ளார். அடுத்தடுத்து பல முக்கிய பிரமுகர்கள் செய்த பாலியல் கொடுமைகளை இன்னும் 6 மாத காலத்திற்குள் வெளியிட உள்ளதாக மதன் கடந்த வீடியோவில் தெரிவித்திருந்தார். அடுத்து யாருடைய வீடியோ வெளியாகும் என கேள்விகள் எழுந்த நிலையில் அண்ணாமலையின் ஆடியோ அடங்கிய வீடியோவை மதன் தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இது தற்போது பாஜக வட்டாரத்தில் உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சின்ன குட்டிகளின் மேலாணை சட்டிகளின் மேலாணை இது வள்ளுவனின் ஏட்டில் உண்டு பரம்பர பாட்டில் உண்டு கதையில்ல மகராசி ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னதுண்டு கதையில்ல சாமி இப்போ காணுது பூமி இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. அண்ணாமலை ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கிறாருன்னு நீங்க பார்த்தீங்களா? அதுதான் நடக்குது. அதுதான் இப்போ டெல்லிக்கு போவோம். நீங்க ஒழுங்கா நாளைக்கு எடப்பாடியோட கூட்டணியில இருந்தா 15 சீட் வந்துருக்கும். நான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களாலதான் தேவையில்லாம இன்னைக்கு எனக்கு சிக்கல்னு ஆரம்பத்தில் இருந்த அண்ணாமலை மேல போவோம். அரவிந்த் மேனனோட ரிப்போர்ட்ல கம்ப்ளீட்டா மாநில தலைவர் செயல்பாடுனாலதான் இங்க நாளைக்கு கட்சியோட வளர்ச்சி இல்ல. பிஜேபியோட பார்வையே 10 ரூபா சம்பாதிக்கியா 2 ரூபா கட்சிக்கு செலவு பண்ணா கூட கட்சியை வளர்ச்சியான்னு தான் பார்ப்பாங்க. நீங்க நாளைக்கு அண்ணாமலை தலைமையில வளரவே இல்லை வரலங்கிறாங்க. அவங்க நாளைக்கு மேலிடத்துல இருந்து கொடுத்த பணங்கள் கூட சரியா போய் சேரல. தனிநபராக இவர் நாளைக்கு ஊழல் செய்யறாங்கன்னு சொல்லி அவங்க கை நீட்டி தனக்கு தேவையான சொத்து சேர்த்துக்கிட்டார். உங்கள் பேச்சியே வர பத்திரிகை மைண்ட்ஸ்ல இருந்து இவங்களுக்கு அண்ணாமலையார் பிரிக்ஸுக்கு ஃபுல்லா நாளைக்கு ஃப்ரீ ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. கேரளாவில் ரப்பர் தோடு என்ன காப்பாற்ற முடியலன்னா அப்ப ஏன் மேல அடிக்கிறாரு. அதாவது அவருக்கு என்னன்னா அவரும் அந்த அம்மாவும் தமிழிசையும் சுமூகமா போற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு சிம்பிளா முடிச்சுட்டு இவர் கல்யாணராமனை காலி பண்ணணும். ஏன்னா அவருங்கிற கவுண்டர் பார்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப கல்யாணராமன் சீனியருங்கிறதுனால எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப நாளைக்கு எல்லா சீனியரும் சேர்ந்துக்கிட்டு என்ன எடுக்கணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணப்ப இதுதான் கல்யாணராமனும் பேசுறாரு. நீங்க அவரை எடுக்க விட்டீங்கன்னா இல்ல எல்லாருமேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும். அப்ப கல்யாணராமன் காலி ஆகிறாங்கிறப்ப இப்ப சூர்யாவை காவல் நீங்க சொல்லி தானே நான் செஞ்சேன். அப்ப நீங்க சொல்லி செய்யறப்ப உங்களை பத்தி பேசுறாங்கன்னு செய்யறப்ப வேற அவர் என்கிட்ட சொல்லலன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா சரி நான் அவர் உன்னை பேசுறப்போ உன் மேல எனக்கு பிரியத்துல தானே நான் பேசுறேன். நான் உனக்கு தானே விசுவாசமா இருக்கேன், உனக்கு தானே நம்பிக்கையா இருக்கேன். அப்ப என்ன காப்பாற்ற சின்னப்பாவ நேரில பார்த்து கொட்ட கொட்ட வருகிறதம்மா சங்கீதமா பெருகிறதம்மா மேடைக்கு போனா எனக்கு பொண்ணு பாடினா இவனால வாங்கின அடி பூரா அனாமட்டா போச்சா. இப்ப வாங்க போற அடிதாண்ட அரசியலா மாறி பணமும் பதவியா மாற போகுது. முடிஞ்ச டெவலப் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஐயோ எந்த வெற்றிவே